ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். ஆபகுக் 2:14 வாசிக்க கேட்போம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். ஏனென்றால் அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே கர்த்தர். அவருடைய மகிமை பூமி எங்கிலும் நிறைந்திருக்கிறது. அவருடைய படைப்புகள் எல்லாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவருடைய மகிமையை காட்சிப்படுத்துகிறது. தேவன் தம்முடைய படைப்பின் நிமித்தமாக தம்முடைய மகிமையை காட்சிப்படுத்தி இருக்கிறார், பார்க்கும்படி செய்திருக்கிறார். உங்க மேல கர்த்தருடைய மகிமை இருக்கு, ஒவ்வொரு மரங்கள் மேலேயும் கர்த்தருடைய மகிமை இருக்கு, ஒவ்வொரு ஜீவன்கள் மேலேயும் கர்த்தருடைய மகிமை இருக்கு. ஏன்னா அவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் கர்த்தர். இப்போ ஒரு பொருள் இருக்கு, ஒரு பிராண்டட், ரொம்ப ரொம்ப பிராண்டட் ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கங்க. அந்த பொருள் பார்க்கறதுக்கு பயன்படுத்துவதற்கு அவ்வளோ அம்சமா இருக்கு. இதனுடைய நல்ல பேரெல்லாம் யாருக்கு போகும்? எந்த ஆள் தயார் பண்ணாரோ, அந்த பொருளை யார் உருவாக்கினாரோ அவருக்கு தான் இதனுடைய கன மகிமை. இந்த பொருளுக்குரிய கணம் யாருடையது? உருவாக்கினவருடைய. அப்ப யாரு அந்த பிராண்டை, அந்த பொருளை அப்படி ஒரு திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பொருளுடைய மகிமை போகும். அந்த பொருளை பற்றி யாரு சிறப்பாக பேசினாலும் அந்த சிறப்பு யாருக்குரியது? அந்த தயார் பண்ணவருக்கு தான் உரியது. இப்படி நம்ம எல்லாம் நிறைய ஏராளமான பிராண்டு பார்க்குறோம் உலகத்தில், பொருள்களில். ஸோ வி மேட் பை காட், நம்ம உருவாக்கினவர் கர்த்தர். இப்போ நம்ம இவ்வளவு பார்க்கறதுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொலிவா இவ்வளவு சூப்பரா அழகா இருக்கும். இப்போ நம்ம அழகையும் நம்முடைய பொலிவையும் நம்முடைய ஞானத்தையும் அறிவையும் ஒருத்தர் விவரிச்சு மேன்மையா பேசுறாருன்னா அந்த மேன்மை யாருக்கு தான் போகும்? ஏன்னா அவர் தான் நம்ம உண்டாக்கினார். நம்ம மேலுடைய மகிமை இருக்கிறது. அவர் யார் என்கிறதற்கு நாம் ஒரு காட்சி பொருளா இருக்கிறோம். அவருடைய அறிவு எவ்வளவு பெரியது, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, அவர் எவ்வளவு உயர்ந்தவர், எப்படிப்பட்ட ஒரு படைப்பின் ஆற்றல் உள்ளவர் என்பதற்கு நாமே ஒரு காட்சி பொருளா இருக்கிறோம். அப்ப மகிமை என்று சொல்லுகிற போது எபிரேய பதத்தில் கவாட், கிரேக்கத்தில் டாக்ஸா, இந்த ரெண்டு வார்த்தைகளுமே என்ன சொல்லுகிறது? அதை தமிழில் பார்த்தோம்னா இந்த இரண்டு வார்த்தைகளும் பெருமை சொல்றாங்களே. இப்போ கொஞ்சம் என் பெருமையை எடுத்து சொல்லுங்க, என்னுடைய பெருமையை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. தெரியல நம்ம யாருன்னு, எங்கள் தாத்தா யாரு, நாங்கள் யாரு, நாங்கள் எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்கன்றது இவருக்கு என்ன செய்யலை, கொஞ்சம் என் பெருமையை எடுத்து விடுங்க அப்படின்றாங்கல்ல. இப்போ நாம் யாருடைய பெருமையை எடுத்து விடணும்? அது புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். நாம கர்த்தருடைய பெருமையை சொல்கிறவர். ஏன்னா பெருமைக்கு உரியவர் யார் தான்? அதனால தான் நீங்களும் நானும் பெருமை போட்டால் கர்த்தர் இருக்கிறார். பெருமைக்கு உரியவங்க யாருன்னா, அந்த ஒரு பிராண்டை தயார் பண்ணுறாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு அதோடைய ஃபேக்ட்ரி வச்சு அவ்வளோ ஆட்கள் வச்சு அதை என்ஜினியரிங் பண்ணி அதை உருவாக்கி இவனை கொண்டு அவனை கொண்டு 100 பேரை கொண்டு ஒரு பொருளை உண்டாக்குறாங்க. அதுக்கு மைண்டு யாருடைய மைண்டு தான்? ஒருத்தர் மைண்டு தான். ஒருத்தருடைய என்ஜினியரிங் பிளான் உள்ள இருக்கிற அந்த பிளான் தான் அந்த ஒரு பொருள் பெரிய விசேஷமாக வெளியே வந்திருக்குது. அதில் பின்னாடி உழைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அதை இப்படி தான் அந்த பொருள் இருக்கணும், இப்படி தான் பயனுள்ளதாக இருக்கணும், இப்படி தான் வடிவம் இருக்கணும்னு ஒரு மனுஷன் அதை அதை உருவாக்குற அந்த பொருளுக்கு வடிவம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவர் ஒருவராக தான் இருப்பார். அதை உருவாக்கின அது உருவாவதற்கு பின்னணியில் நிறைய பேர் இருப்பாங்க, வேலையாட்கள் இருப்பாங்க, அதுக்கு மிஷின் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இந்த வடிவத்தில் இப்படி அற்புதமான ஒரு விதத்தில் ஒரு பொருள் வெளியே வரணும்னா அதனுடைய அந்த டிசைன் யாருடைய மைண்டில் இருக்கு? ஒருத்தருடைய மைண்டில் தான் இருக்கும். அவர் தான் ஓனர், அவர் தான் உருவாக்கினவர், அந்த பொருளை உருவாக்கினவர் அவர் தான்.
அப்போ அந்த பொருளை குறித்து பெருமையாக பேசும்போது அந்த பெருமைக்கு உரியவர் யார் தான்? அதை உண்டாக்கினவர் தான். அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கினவர் கர்த்தர், உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர் கர்த்தர். அப்போ அவர் பெருமைக்கு உரியவராக இருக்கிறார். பெருமை என்று சொன்னாலே அது கர்த்தருக்கு மட்டும்தான் உரியது. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு பிராண்டை உண்டாக்கியிருக்கிறாங்க. ஒரு நாளில் அது அழிஞ்சு போயிடும். அது ஒரு வேளை 20 வருஷம் ஆனால் பழசாகி மக்கி போய் குப்பைக்கு போயிடும். ஆனால் தேவன் தயாரித்த உருவாக்கின ஒவ்வொன்றும் தேவனுடைய மகிமையை சொல்லிக்கொண்டே இருக்கும். சமுத்திரம் தேவனை சொல்லிக்கொண்டே இருக்கும். சந்திரனும் சூரியனும் தேவனுடைய மகிமையை சொல்லிக்கொண்டே இருக்கும். நட்சத்திரங்கள் தேவனுடைய மகிமையை சொல்லிக்கொண்டே இருக்கும். பெருமைக்கு உரியவர்னா ஒரு கர்த்தர் மட்டும்தான். நாம பெருமைக்கு உரியவர் இல்லை. அப்போ இந்த கவாட் டோக்ஸா அப்படிங்கிற 2 பதங்களும் என்ன சொல்லுதுன்னா, இந்த அர்த்தம் என்னது? மகிமைன்னு சொன்னா அந்த எபிரேய பதத்தில் கிரேக்க பதத்தில் என்ன வருதுன்னு சொன்னேன், அந்த வேர்டு சொன்னேன் உங்களுக்கு. அப்போ மகிமை என்று சொல்லுகிற போது என்ன அர்த்தம்னா, பெருமை, கண்ணியம், பிரகாசம், ஒளி, கீர்த்தி, மதிப்பு போன்ற அர்த்தங்களை கொடுக்கிறது. அதான் பெருமை. பெருமையில் இவ்வளவு வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை உலகமெங்கிலும் நிறைந்திருக்கிறது. அதை குறித்த அறிவும் இருக்கிறது. அதை குறித்த அறிவும் உலகத்தில் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட மகிமையை குறித்து நம்ம படிச்சுக்கிட்டே வர்றோம். கடந்த வாரத்தில் என்ன நம்ம படித்தோம்னா, மனுஷனை கர்த்தர் விசேஷமாக தம்முடைய சாயல் ரூபமாக உருவாக்கி அந்த மனுஷனுக்கு நல்ல ஒரு சூழலை உண்டாக்கியிருந்தார். அவன் எங்க வாழ்ந்தா எங்க வாழணும் அப்படிங்கிற சூழலை கூட அவர் உண்டாக்கியிருந்தார். அப்போ என்வைரன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சுற்றுச்சூழல், அதை பற்றி தான் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். மனுஷனுக்கு ஏற்ற ஒரு மகிமையின் சூழல் எது? மனுஷன் வாழ்வதற்கான சூழல் எதுனா தேவ சமூகம். மீன் தண்ணியை விட்டு வெளியே போகக்கூடாது. பறவைகள் வானத்தில் பறந்து தான் அது தேவ மகிமையை வெளிப்படுத்தும். மீன்கள் தண்ணிக்குள்ள இருந்து வாழ்ந்தது நீந்தி தான் தேவனை மகிமைப்படுத்தும். மனுஷனும் தேவனை மகிமைப்படுத்தணும்னா, அவனுடைய மகிமை வெளிப்படணும்னா அவன் தேவ சமூகத்தில் இருந்தாதான் அவன் மகிமையை வெளிப்படுத்த முடியும். அப்போ மனுஷன் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறான்னா, மனுஷன் தேவனோடு கூட இருக்கும்படி, தேவனோடு கூட வாழும்படி, தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கும்படி தான் மனுஷன் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறான். அப்படிதான் மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்ப தேவனை விட்டு மனுஷன் பிரிஞ்சு போயிட்டான்னா அவனுக்கு வாழ்க்கை கிடையாது. இப்போவும் இங்க இருக்கிற உங்க அனைவருக்கும் சொல்லுகிறேன், தேவனை விட்டு, தேவனுடைய வசனத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவ ஆராதனையை விட்டு, இப்படி தேவனுடைய சபையின் ஐக்கியத்தை விட்டு ஒருத்தன் தூரமா போறான்னா அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது. சபையோட, தேவனோட, அவருடைய மக்களோட மக்களாக இணைந்து அவருடைய சமூகத்தில் வந்து இப்படி அவரை ஆராதித்து அவருடைய வசனங்களை கேட்டு வீட்டில் போன பிறகு கூட அவ்வப்போது தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவருடைய நேரத்தை செலவிட மனுஷன் பாக்கியவான். பேரளவில் கிறிஸ்தவனா இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, வெளியில் உள்ளவங்க, அவங்களும் சபைக்கு போகத்தான் செய்கிறாங்க, இவங்களும் சபைக்கு போகத்தான் செய்கிறாங்க, இவன் ஏன் இப்படி இருக்கிறான், அவன் ஏன் அப்படி இருக்கான்? இதுக்கு ஒரே ரீசன், இந்த சத்தியத்தை சொல்லுகிற இந்த நேரத்தில் நான் சொல்ல முடியும். தேவ சமூகத்தில் எவன் அதிக நேரத்தை செலவிடுகிறானோ அவன் நல்லா தான் இருப்பான். தேவ சமூகத்தை புறக்கணிக்கிறவன் கிறிஸ்தவனா இருப்பான், ஆனால் நன்மைகள் நிறைந்தவனா இருக்க மாட்டான். தேவ மகிமை, வல்லமை, தேவனுடைய நற்காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வாய்க்குமான்னா ரொம்ப சந்தேகம் தான். கிறிஸ்தவனா இருக்கிறது வேற. சும்மா சபைக்கு போயிட்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு போயிட்டு வந்துட்டு நானும் சபைக்கு போகிறேங்க கிறிஸ்தவன், அப்படி நிறைய கிறிஸ்தவன் இருக்கிறான். அவன் மூலமாக தேவன் மகிமைப்படுவது நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் அத்தனை பேர் மூலமாக கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்துவார். உங்கள் மேலே தேவ மகிமை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மகிமையை தொடர்ந்து நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் வாழ வேண்டும், தேவனோட வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டில்
தேவன் தேவ ஆவியானவர் எப்போ தேவையோ, எப்போ ஒரு பெரிய வினோதமான வித்தியாசமான ஒரு அற்புதம் நடக்கணுமோ அப்போ மட்டும் ஆவியானவர் அவங்க மேலே அமருவார், அப்புறம் போயிடுவார். அப்புறம் இவங்க நார்மல் மனுஷன் ஆயிடுவாங்க. ஆனால் நீங்களும் நான் அப்படி இல்லை. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். அப்போ புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனோட இருக்கிறோம். தேவனும் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ எப்படின்னா, தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெளியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரத்தத்தை சிந்தி பரிகாரம்லாம் செஞ்சு அதன் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, அதை விசுவாசிப்பது நிமித்தமாக ஆண்டவர் இயேசு என்னுடைய பாவ சாபங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து கொண்டு என் பாவ சாபங்களுக்கு ஒரு பரிகாரம் செய்து விட்டார். அவர் என்னுடைய நேசர், என்னுடைய இரட்சகர், என்னுடைய இயேசு கிறிஸ்து என்னுடைய தெய்வம் என்று ஒருவன் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டால் உள்ளத்துக்கு உள்ளே வந்து விடுகிறார். முதல்ல வெளியில இருந்தார், ஆனா இன்னைக்கு எங்க வந்துட்டாரு? மனுஷர்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். மனுஷர்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். அப்போ இப்போ தேவனோடு நீங்க இருக்கிறீர்கள், தேவன் உங்களோட இருக்கிறார். ரைட்டா? அப்போ நீங்களும் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? அமரணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். இப்படி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்க ஆராதிக்கணும். இந்த 2 மணி நேரம் போனதோடு அப்படி விட்டுறக்கூடாது. வீட்டில் காலையும் மாலையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை எடுத்து வச்சு பாட்டு பாடி அவரோடு கூட பேசணும். அவர் உங்களோட பேசணும். இந்த நேரத்தை அவரோட செலவு பண்ணணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். இப்போ நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமா இல்லைன்னா அவன் நேரத்தை கர்த்தரோட செலவு பண்றது இல்லை. தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிட முடியலன்றாங்க. நான் சொல்றேன், அப்போஸ்தல ஐக்கிய சபையாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளை தேவனோடு நேரத்தை செலவிடுங்கள். அப்பொழுது உங்க வாழ்க்கை சிறக்கும். இப்ப தேவ மகிமை, அப்புறம் தேவ சமூகம், தேவ பிரசன்னம், இதெல்லாம் என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் வேதம் சொல்லுதே. அப்ப தேவனுடைய சமூகம் அப்படின்னா என்ன? அப்படின்னா தேவ சமூகம் அப்படின்னா ஃபெலோஷிப் வித் காட். நாம தேவனோட கூட இருக்கிறது தான் தேவ சமூகம். நாம தேவனோட கூட இருக்கிறது தான் தேவ சமூகம். இருதயத்தோட கூடிய உறவு, இருதயம் சார்ந்த உறவு. இந்த இருதயம் சார்ந்த உறவு எப்படி எல்லாம் இருக்குதான், எப்படி அதை கொண்டு வர முடியும்னா, எதன் மூலமா கொண்டு வர முடியும்னா, இந்த இருதயம் சார்ந்த உறவு, தேவனோடு நமக்கு இருக்கிற இருதயம் சார்ந்த உறவு எதன் மூலமா வருதான்? ஜெபம், வேத வாசிப்பு, தியானம், இவைகளில் நேரத்தை செலவு பண்ணி அவரோட நேரத்தை செலவு பண்ணி அவரோட கூட இருக்கிறது நிமித்தமாக அவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்கிறோம்? நேரத்தை செலவிடுகிறோம். அந்த ஐக்கியத்தை, ஃபெல்லோஷிப்பை நம்ம பாதுகாக்கிறோம். அந்த ஃபெல்லோஷிப், அந்த ஐக்கியத்தை இன்னும் வளர்த்து கொள்கிறோம். அப்போ தேவனோடு கூட, தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு நீ கண்டுக்காம இருந்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லதில்லை. இல்லை, தேவன் எனக்குள்ள தானே இருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் வெளியே இருந்தார், இப்போ எனக்குள்ள தானே இருக்கிறாரு, ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, என்னோட இருக்கிறார், அவ்வளோதான், நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவ்வளோதான், தட்ஸ் ஆல் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு நீங்கள் ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ பைபிள் எடுத்துகிட்டு உட்காரணும், ஏதோ செய்திகளை கேட்கணும். அப்படி நேரத்தை செலவு செய்வதன் மூலமாகத்தான் அந்த உறவு பலப்படும். அந்த நெருக்கம் இன்னும் அந்த தேவனுக்கு உங்களுக்குரிய இருதயம் சார்ந்த நெருக்கம் இன்னும் கூடுதலாகும், இன்னும் அதிகமாகும். அந்த உறவு பலப்படும், உறவு பலப்படும். கணவன் மனைவியா இருக்கிறீங்க, சரி நம்ம ஒரு வீட்டுக்குள்ள தானே இருக்கோம் அப்படின்ட்டு இங்கே பாட்டுக்க சரி ஹாய் பாய் சரி அப்படி போகிறீங்க. அப்புறம் சாயங்காலம் வர்றீங்க. அப்புறம் சாயங்காலம் வந்த உடனே என்ன செய்யுங்க? அறிவறியா ஏதோ சமையல் பண்ணுறீங்க, ஏதோ சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு போய் படுத்துறீங்க. அப்புறம் மறுபடியும் எழுந்திருக்கீங்க. அப்புறம் மிஷின் மாதிரி என்ன பண்ணுறீங்க? கடகடன்னு குளிக்கிறீங்க, ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறீங்க, 2 வாயில் போட்டுக்கிறீங்க, டக்குன்னு டூட்டிக்கு போயிடுறீங்க. இப்படியே இதுவே எங்கள் வாழ்க்கைன்னு இருந்தால் அது எப்படி? கஷ்டங்க. அப்படி அது வாழ்க்கை கிடையாது. ஒரு புருஷன்
ஒரு நாள் முழுவதும் வெளியே போயிருக்கோம், ஈவன் தோ ஃபோனில் கூட பேசியிருக்கலாம். ஃபோனில் தானே பேசணும், நம்ம முகமுகமாக பார்த்தா பேசணும். ஒரு நாள் முழுவதும் உங்களுடைய டியூட்டி, உங்களுடைய வேலைகள், பழுக்கள், இதெல்லாம் வெளியில் இருக்கிறீங்க. அப்போ இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்போ எப்போ நல்லா இருக்கும்னா, டெய்லி உங்கள் மனைவியோட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும். பேசி பாருங்க. 1000 வேலை கிடக்கணும், அதை தூக்கி போட்டு வாமா கொஞ்சம் உட்காந்து பேசலாம். ஏதோ நம்ம ஏதோ சில அந்த நேரத்தில் போய் தூக்கு மனவேதனைகள் உங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் பேசாமல் அன்பான விதத்தில் நல்லா ஒரு மாதிரி பேசுங்க, நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லியெலாம் எனக்கு நேரம் இல்லை, வாரத்தில் ஒரு நாள் பண்ணுங்க, இல்லை வாரத்தில் 2 நாள் பண்ணுங்க, இல்லை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, எங்கேயாவது போய் உட்காருங்க, பேசுங்க. இப்படி நேரத்தை செலவு பண்ணிங்கன்னா உங்கள் ஃபெலோஷிப் வந்து நல்லா இருக்கும், அந்த உறவு நல்லா இருக்கும். அப்போ கடவுளோட கூட அந்த உறவு பலப்படணும்னா அவரோட கொஞ்சம் நேரம் எடுக்கணும், அவரோட கொஞ்சம் உட்காரணும். அதுக்கு தான் நான் அதை சொன்னேன். அவரோட கொஞ்சம் உட்காரணும், அவரோட கொஞ்சம் நேரத்தை செலவிடணும், அவரோட கொஞ்சம் பேசணும், அவர் உங்களோட பேசணும், நீங்கள் அவரோட பேசணும், உங்கள் கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லணும் அவர்கிட்ட. அவர் உங்கள் கஷ்டத்தெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு அப்புறம் அவர் உங்களோட பேசுவார். சரி கவலைப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை ஆற்றி தேற்றுக்கிறேன், நான் உன்னை நீ என் கையில் இருக்கிற, உன் வாழ்க்கையை என் கையில் இருக்கு, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் யோசிக்கிற, இல்லை நான் காரியங்களை பார்த்துக்கிறேன், நான் அதில் காரியங்களை வாய்க்க செய்கிறேன், உனக்கு வேண்டிய காரியங்களை நான் என்ன செய்கிறேன், முன்கூட்டி எல்லாத்தையும் ஆயத்தமாக செய்கிறேன், நீ பேசாமல் இரு, அதை இந்த காலத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். நீங்கள் சரி ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம். இதுதாங்க, அதாவது பைபிள் சொல்லுது சபை வந்து மணவாட்டியாம். இப்போ நீங்கள் தான் சபை, நீங்கள் மணவாட்டியாம், அவர் மணவாளன். அப்போ சபைக்கும் தேவனுக்கு உள்ள உறவு எப்படி இருக்குன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள அதே உறவு தாங்க, அதே டிட்டோ. அப்போ தேவ சமூகம் என்று சொன்னால் தேவனோடு கூடிய ஃபெல்லோஷிப் வித் காட். சபை தேவனோட ஃபெல்லோஷிப்பாக இருப்பது, ஒரு தனிப்பட்ட விசுவாசி தேவனோட ஐக்கியமாக இருப்பது, இதுதான் தேவ சமூகம். அதான் தேவ சமூகம். தேவ பிரசன்னம்னா என்னது? அவர் நமக்கு வெளிப்படுத்தி அவர் நம்மோட கூட இருப்பது, நாம் அவரோடு கூட இருப்பது சமூகம், அவர் நம்மோடு இருப்பது பிரசன்னம். கர்த்தர் பிரசன்னமாகி தன்னை வெளிப்படுத்தி அவனுக்கு காண்பித்து அவனோட கூட இருந்து, அப்போ தேவ பிரசன்னம் என்பது அவர் வந்து நம்மோட கூட இருப்பது. இந்த பத்திரிகைலாம் போடுவாங்கல்ல பிரசன்ஸ் அப்படின்னா என்னது? லைவா நாமே அங்கே போய் நிற்கிறது, அந்த ஃபங்க்ஷன்ல போய், அந்த ஃபங்க்ஷனில் அவங்களோட அவங்க குடும்பத்தோட நாமும் லைவாக போய் லைவ் சர்வீஸில் போய் உட்காறது, நம்ம முகத்தை காட்டுறது, நான் வந்துட்டேன். அப்புறம் ஸ்டேஜில் போய் ஏறி போய் நின்று நம்முடைய டைரக்டாக போய் கை கொடுத்து வாழ்த்துறது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணி வாழ்த்துவாங்க. என்னால் வர முடியல, ஐ எம் சாரி, சூழ்நிலை சரியில்லை, வர முடியல, அதனால் நான் ஃபோன்லேயே வாழ்த்து சொல்கிறேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய அவங்க எதிர்பார்க்கறது என்ன, கார்டில் என்ன அடிக்கிறாங்க, பி பிரசன்ஸ், நீங்கள் வரணும், நீங்கள் வந்து நேரே வந்து எங்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும், அதான் பிரசன்ஸ். அப்போ நாம தேவனிடத்தில் போவது, தேவ சமூகத்தில் போய் இருப்பது, ஐக்கியம் கொள்வது சமூகம். தேவன் நமக்கு வெளிப்படுத்தி நம்மோட வந்து இருப்பது என்பது தேவ பிரசன்னம். இப்போ ஆதாம் ஏவாளுக்கு போவோம். ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அவருடைய சமூகத்திலே வாழும்படி சூழல் வைத்திருந்தார். இப்போ மனுஷன் வாழக்கூடிய சரியான சூழல் எது? தேவ சமூகம். ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியமான சூழல் எது? தேவ சமூகம். ஒரு மனுஷன் ஓடி போய் அடைக்கலம் புகுவது எது? தேவ சமூகம். ஒரு மனுஷன் தன்னுடைய துன்ப நேரத்தில் ஓடி போய் நுழைந்து கொள்வது எது? தேவ சமூகம். தேவ சமூகம். ஆமென். அப்ப அவன் எங்க இருந்தான்னா, ஆதாம் ஏவாள் 2 பேரும் எங்க இருந்தாங்கன்னா தேவ சமூகத்திலேயே இருந்தார்கள். தேவ சமூகத்திலேயே பரமனண்டா தேவ சமூகத்திலே இருந்தார்கள். தேவனும் தம்முடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி
பிரசன்னமா இருந்தார். இவங்க தேவ சமூகத்திலே எப்போது இருந்தாங்க? தேவனும் தம்முடைய தேவனும் கூடவே இருந்தார். தேவ சமூகமும் அங்க இருந்துச்சு, பிரசன்னமும் இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. சமூகமும் இருந்துச்சு, பிரசன்னமும் இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவ சமூகமும் இருந்தது, பிரசன்னமும் இருந்தது. இவங்களும் முற்றிலும் அவரோட இருந்தாங்க, அவரும் இவங்களோட இருந்தார். இப்ப தேவ மகிமை என்ன? இந்த தேவ பிரசன்னம், தேவனுடைய சமூகம், இதுக்கும் இந்த தேவ மகிமைக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா அதெல்லாம் பைபிள் இருக்கு. அப்ப தேவ மகிமை குறித்த அறிவில் நம்ம வளரணும்னா இதெல்லாம் நமக்கு தெரிய வரணும். அப்போ the glory of God, the glory of God, தேவனுடைய மகிமை அப்படின்னா என்ன? தேவனுடைய மகிமை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஒரு வெளிப்பாடு, தேவனுடைய தான் யார் என்பதை குறித்த வெளிப்பாடு, தான் யார் என்பதை குறித்த வெளிப்பாடு. பழைய ஏற்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஜனங்களுக்கு தன்னை காண்பிக்கணும்னா அங்க ஒரு பெரிய பயங்கரமான ஒரு அற்புதம் நடக்கும். அவருடைய வல்லமையினால ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு. அங்கே தேவன் யார் என்ற மகிமை வெளிப்படும். தேவ மகிமையை இஸ்ரேல் மக்களுக்கு அப்படித்தான் அப்பப்போ காட்டினார். பெரிய பெரிய அற்புதங்களை செய்து அவங்க வாழ்க்கையில் ஆச்சரியப்பட விட்டு, அப்படியே ஆச்சரியப்பட விட்டு அந்த ஜனங்களை அப்புறம் அவர் வெளிப்படுத்துவார். தெரிந்து கொள், இதுதான் கர்த்தர், இதுதான் என் மகிமை. அவருடைய மகிமை பிரகாசமா வெளிப்படும். சில நேரத்தில் அவருடைய மகிமை ஒரு ஒளியா வெளிப்படும், அவருடைய மகிமை ஒரு படைப்பா வெளிப்படும், அவருடைய மகிமை ஒரு சமுத்திரமா வெளிப்படும், அவருடைய மகிமை ஒரு மேகமா வெளிப்படும். இப்படி தேவன் தம்முடைய மகிமையை தான் யார் என்பதை வெவ்வேறு விதங்களிலே வெளிப்படுத்துவார். இப்போ இந்த சமூகம் பிரசன்னம்லாம் இருக்குல்ல, அதை கண்ணில் பார்க்க முடியாது, உணர முடியும். தேவ சமூகத்தை உணர முடியும். தேவனோட கூட நீங்க இருக்கிறீங்களா? அப்ப அவர் உங்களோட பிரசன்னமா இருக்கிறாரா? இதை ரெண்டையுமே நீங்க என்ன செய்ய முடியும்? உணர முடியும். நீங்க அவரோட கூட இருக்கிறதையும் அவர் உங்களோட கூட இருக்கிறதையும் உணர முடியும். ஆனா கண்ணில் என்ன செய்ய முடியாது, ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். ஆனா மகிமையை கண்ணில் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். மரித்து போன ஒருவனை உயிரோட எழுப்புறாரு, ரைட்டா? மரித்து போன ஒருத்தனை உயிரோடு எழுப்புறாரு. அப்போ உயிரோடு எழுப்பும் போது, உயிரோடு எழுந்தவன் எழுந்து பேசும்போது ஆச்சரியமா பார்க்குறாங்க. செத்தவன் மரித்தவன் உயிரோடு எழுந்திருக்கிறான்னு பார்க்குறாங்க ஆச்சரியமா. அப்போதான் சொல்லப்படுது, இதுதான் தேவ மகிமை. மலர்களை, பூக்களை தேவன் அற்புதமாக அழகழகாக உருவாக்கி காடுகளில் வைத்திருக்கிறார். அது அப்படியே அதன் சீசன் வரும்போது அழகா என்ன செய்யுது? பூத்து குலுங்குது. இதை பார்க்கும் போது மனுஷனுக்கு ஆச்சரியமா இருக்கு. தொட்டு பார்க்கணும், தடவி பார்க்கணும் போல அப்படி அழகா இருக்குது, கண்ணை கொள்ளையிடுது, அந்த மாதிரி இருக்குது. அந்த மலர்கள் மூலமாக தேவன் இதை உண்டாக்கின நான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இப்போ மகிமையை கண்ணு பார்க்க முடியும். இப்போ வாசிப்போம் யாத்ராகமம் 34:29-35 அதை கவனிச்சு பாருங்க. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இப்போ 40 நாள்கள் மோசே யாரோட இருந்தாரு? தேவ சமூகத்தில் இருந்தார், தேவனோட ஐக்கியமா இருந்தார். தேவ சமூகத்தில் அங்கே 40 நாள் அங்கே இருந்தார், ரைட்டா? இப்போ 40 நாள் கழிச்சு சாட்சி பலகைகளை, அந்த கற்பனை பலகைகளை என்ன பண்ற, எடுத்து கையில் பிடிச்சிட்டு வெளியே வர்றாரு. ஆனா வெளியில வரும்போது அவனை யாருமே பார்க்க முடியல. அவ்வளவு பிரகாசம், அவ்வளவு. ஏன்னா அவன் தேவ சமூகத்துல 40 நாள் அவருடைய பிரசன்னத்துல தேவ சமூகத்துல உட்கார்ந்துருக்கிறான். இப்பதான் 40 நாள் பிறகு அப்படி வெளியில வர்றான். வெளியில வரும்போது யாருமே மோசேயினுடைய முகத்தை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலங்க. மோசே தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டு வெளியே வரும்போது அவன் முகத்துல அந்த பிரகாசம் இருந்துச்சு. அந்த பிரகாசத்தை ஒருவனாலும் சராசரி மனுஷன் பார்க்க முடியல. அதனால மோசே என்ன பண்ணாரு,
ஒரு துணி எடுத்து போட்டு மூடிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டார். முக்காடு போட்டவொடனே தான் மற்றவங்கெல்லாம் பக்கத்தில் போய் பேசுனாங்க. வாய் பேசுறது சத்தம் மட்டும் கேட்டுச்சு. மற்றவங்களுக்கு நேரடியாக என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. முகத்தில் தேவனுடைய பிரகாசம் இருந்தது. அந்த மோசே என்ன பண்ணாரு, மற்றவங்களுக்குலாம் அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறதுனால முகத்தை என்ன பண்ணாரு, முக்காடு போட்டு மூடிட்டாருன்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஏதேன் தோட்டத்திலையும் தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் 24 ஹவர்ஸும் 365 நாளும் அங்கே தான் இருக்கிறான் அவன். தேவனுடைய, அதாவது ஏதேன் தோட்டம் முழுவதும் தேவ பிரசன்னம். ஏதேன் தோட்டம் முழுவதும் அங்கே தேவ பிரசன்னம் இருக்குது. மனுஷனும் தேவ சமூகத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் நடமாடுகிற, உட்கார, படுக்கிற, எந்திரிக்கிற எல்லாமே தேவ சமூகத்தில் தான் காரியங்கள் நடக்குது. அவன் எப்போதும் தேவ சமூகத்திலே இருந்தான், தேவ பிரசன்னத்திலே உலாவினான். 40 நாள் தேவ சமூகத்தில் உள்ளே இருந்துட்டு வெளியே வந்தவன் முகத்தையே பார்க்க முடியலையே. அப்போ அவன் முகம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ அவங்க முகம் எப்படி இருந்திருக்கும், ஆதாம் ஏவாளுடைய முகம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. சில அறிஞர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஆதாம் ஏவாள் சரீரத்தில் ஆடைகளை அணிய தேவையில்லாது இருந்தது. வேதவசனம் சொல்லுது, ஆதியாமம் 3:7 வாசிங்க. ஆதியாமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது அந்த வசனம்? அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்களுடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து போதும். இதுக்கு முன்னாடி என்ன தெரியல உங்களுக்கு? நிர்வாணமே தெரியல. 2 பேருமே நிர்வாணிகள் தான், ஆனா அவங்களுக்கு தெரியல. அறிஞர்கள், வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, உடை அணிய தேவையில்லாமல் இருந்தது. அவங்க உடையெல்லாம் அணியல, அவங்க நிர்வாணமும் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர்கள் மகிமையின் உடையை அணிந்திருந்தார்கள். தேவ மகிமை அவர்களை சூழ்ந்திருந்தது. அவங்க நிர்வாணம் அவங்களுக்கு மகிமை சூழ்ந்திருந்தது. மோசே 40 நாட்கள் உள்ளே இருந்து வெளியே வரும்போது மகிமை வெளிப்பட்டது. ஆதாம் ஏவாள் தேவ பிரசன்னத்திலே இருந்த போது அந்த மகிமை சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த ஒளியின் பிரகாசம் அவர்களோடு இருந்தது. அந்த மகிமை சூழ்ந்திருந்ததுனால மகிமையே அவர்களுடைய உடையாயிருந்தது. இவங்க நிர்வாணம் அவங்களுக்கு தெரியல. எப்ப பாவம் செய்து விழுந்து போனாங்களோ அப்ப மகிமை இழந்துட்டாங்க. தேவ பிரசன்ன, தேவனோட அந்த ஃபெல்லோஷிப் விட்டு வெளியே வந்துட்டாங்க. தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போ தேவ சமூகத்திலையும் மனுஷன் இல்லை, வெளியே வந்துட்டான். அதே போல தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்துட்டான். இப்ப மனுஷனா நிக்கிறான். அப்பதான் தான் யாருன்னு தெரியுது. அப்பதான் தான் யாருன்னு தெரியுது. இப்போ நீங்க ஆராதிக்கிற போது பாருங்க, கண்களை மூடி நீங்க ஆராதிக்கிற போது உங்களை நீங்கள் மறக்கிறீர்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு சூழ்நிலையில வந்திருப்பீங்க. ஆனா கண்களை மூடி உங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்று அவரை பார்த்தோடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் நீங்க ஆராதிக்கிற போது உங்களையே நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசி வாசிக்க வேண்டாம். ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்தில் அவர் இருக்கிறது பூமி. அவர் எங்க தான் இருக்கிறாரு? பூமியில இருக்கிறாரு. ஆனா அவர் கண்களை மூடி என்ன பண்றாரு? ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். தரிசனத்தை பார்த்தோன்னா அதுல மூழ்கிட்டார். தன்னை சுத்தி இருக்கிற நிலவரம் எதுவுமே அவருக்கு, வானத்தை பார்க்கிறாரு, சிம்மாசனத்தை பார்க்கிறாரு, கேராபீன்களை பார்க்கிறாரு, சேராபீன்களை பார்க்கிறாரு. அது எப்படி ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறத பார்க்கிறாரு. முற்றிலும் முழுதுமா எவ்வளவு நேரம் அந்த பிரசன்னத்துல அந்த காட்சியை பார்க்கணுமா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ரைட்டா? எப்போ காட்சி முடியுதோ அப்போதான், ஓ நம்ம பூமியில தான் இருக்கோம், ஓ நம்ம தான் ஏசையா, நான் இதுவரையும் இப்போ எதை தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன்? தேவ சமூகத்தை, தேவனுடைய பரலோகத்தை, சிம்மாசனத்தை, அங்கே என்னென்ன நடக்குதுன்றதை அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். இப்போ மீன்கள்லாம் நல்ல சூழலில் வாழ்ந்துட்டு இருக்குது. ஒரு பெரிய கப்பலில் உள்ள அப்படியே ஆயில் சுமந்து ஆயில் எடுத்துன்னு போகிற கப்பல் உடஞ்சி அந்த ஆயில்லாம் அந்த சமுத்திரத்தில்
கொட்டும்போது அது எத்தனை கிலோமீட்டரில் உள்ள மீன்களை பாதிக்கும்? அப்போ அந்த சூழல் பாதிக்கப்படுதா இல்லையா? அதே போல் ஆதாம் ஏவாளும் தேவனோட வாழ்ந்தார்கள், தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்தார்கள், மகிமை அவங்க மேலே இருந்தது. அப்படிப்பட்ட நல்ல சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆதி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த ஆதி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதை தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையும் வாசிக்கிறோம். ரைட்டா? அதெல்லாம் தெரியும், அது தெரிஞ்ச ஒரு பகுதி தான் அது. ஆதாம் ஏவாளும் எப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறாங்கன்றத அங்கே எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய மகிமையான உறவில் இருந்த, ஐக்கியத்தில் இருந்த மனிதன் எப்படி விழுந்து போனான்? இந்த 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இப்படி தேவ சமூகத்திலே, தேவ மகிமையிலே, தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தில், அந்த மனுஷன் மத்தியில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்படி பிரச்சனை வந்த உடனே அங்கே பெரிய மாற்றங்கள் உண்டாயிருச்சு. செல்ஃப் டிட்டர்மினிங் ஆர் ஃப்ரீ வில், ஃப்ரீ வில் கொடுத்திருந்தார் அவர். ஃப்ரீ வில், அதாவது தீர்மானிக்கக்கூடிய ஒரு 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 தீர்மானிக்கக்கூடிய உரிமை, தீர்மானிக்கக்கூடிய ஒரு உரிமை என்ன பண்ணியிருந்தாரு? கொடுத்திருந்தார் ஆண்டவர். அப்போ அந்த உரிமையை கொடுத்தது, அந்த ஃப்ரீவில்ல மனுஷனுக்கு கொடுக்கும்போது அவர் ஒரு காரியத்தை நினைவுபடுத்துறார் மனுஷனுக்கு. தான், நீ என்னுடைய மகன், என்னுடைய மக, என்னை போலவே உருவாக்கியிருக்கிறேன். என்னுடைய ஜீன் நீ எனக்குள்ளேருந்து வந்திருக்க. என்னுடைய மகன், என்னுடைய மக, நான் உருவாக்கின முதல் குடும்பம், என்னோட கூட இருக்கிற, நானும் உன்னோடு கூட பிரசன்னமாக இருக்கிறேன். என் மகிமையை உன் மேலே வச்சிருக்கிறேன். நீ எனக்கு அடிமை கிடையாது. நீ எனக்கு அடிமை, உனக்கும் ஒரு சுதந்திரத்தை தர்றேன். நீயும் தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். நீயும் தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருக்கணும். ஆகவே தீர்மானிக்கக்கூடிய உரிமையை உனக்கு நான் தர்றேன். நான் ஆண்டவர் நான் உன்னை உண்டாக்குனேன், இந்த அழகான உலகத்தை உனக்கு உண்டாக்கினேன், இந்த உலகத்தில் உன்னை வச்சுட்டேன், இந்த ஏதேன் தோட்டத்தில் உன்னை வச்சிருக்கிறேன். ஆகவே நான் சொல்றபடி தான் நீ செய்யணும். நான் சொல்றபடி நீ செய்யல, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு தேவன் ஆதாம் ஏவாளுக்கு சொல்லவே இல்லை. அவர்களுக்கு மாறாக அவளுக்கு அவர் வெளிப்படுத்தினது, நீங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள். என் குடும்பத்திலே நீங்கள் சுதந்திரவாளிகள். என்னுடைய எல்லா சம்பத்துக்கும் நீங்கள் சுதந்திரவாளிகள். அது மாத்திரமல்ல, தீர்மானம் எடுப்பதற்கும் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை, உரிமையை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அந்த தோட்டத்தில் நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க ஒரு மரத்தை வைத்தான். அவ்வளோ மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது. நீ இந்த தோட்டத்தில் உள்ள யாவையும் நீ பறித்து புசிக்கலாம். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் நீ என்ன செய்யலாம்? பறிக்கலாம், புசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அதோ இருக்கு பாரு ஒரு மரம், அந்த மரத்தின் கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே. அப்போ அந்த மரத்தின் கனியை புசிக்கிறதா இல்லை தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா, எதை நீ சூஸ் பண்ணுற அப்படின்னு அவனுக்கு ஒரு உரிமையை கொடுத்து, தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலையும் உரிமையை அவனுக்கு கொடுத்து, அவன் என்ன பண்ணார்னா, இப்போ உன் வாழ்க்கையை நீயே தீர்மானிச்சுக்கோ அப்படின்னு அங்கே ஒரு சாய்ஸ் கொடுத்துருந்தார், ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தார் அவன். ஆகவே இங்கே இப்பொழுதும் கூட நாம் யாரும் தேவனுக்கு அடிமை. எத்தனையோ பேர் சபைக்கு வர்றாங்க, வந்துட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆராதிக்கிறாங்க, அப்புறம் திடீர்னு போயிடுறாங்க. தலையை பிடிச்சிட்டு வந்துடுறாரா? போய் கழுத்தை பிடிச்சி, வாங்க நீ எப்படி போவே, நீ வா வா வா, நீ சபைத்தானே வந்த வா அப்படின்னு கழுத்தை பிடிச்சி முடியை பிடிச்சிட்டு வர்றாரா? இவர் உண்மையான தகப்பன். உண்மையான தகப்பன் தன்னுடைய பிள்ளை வருகிறவர்களும் காத்திருப்பார். வீட்டை விட்டு வெளியில் போன பிள்ளை திரும்பி வீட்டுக்கு வரத்தொடையும் ஆவலாய் காத்திருக்கிற ஒரு மெய்யான தெய்வம், மெய்யான தகப்பன். ஏமேன், ஹல்லேலூயா. இப்போ கூட உங்கள் திருமணத்தை, உங்கள் தொழிலை, நீங்கள் செய்ய போகிற காரியங்களை, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் வாழ்க்கையின் எல்லைகளை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் தான் சிந்தித்து தீர்மானிக்கணும். அந்த தீர்மானத்தை ஆசீர்வதிக்கிறவர், வெற்றி அடை செய்கிறவர் கர்த்தர். தீர்மானிக்கிறது நீங்கள் தாங்க. இப்போவும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கிறார். அவர் தன்னுடைய கையில் வச்சுக்கல. நீங்களும் உங்கள் பிள்ளைகள் வாலிபமாக வந்த பிறகு அவர்களுடைய உரிமையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்கள் கையில் எடுத்துக்கவே கூடாது.
நானும் 2 வாலிப பிள்ளைகளை வச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறது எனக்கு புரியுது. இப்போ என் பிள்ளைகளுடைய காரியங்களை என் கையில் என்ன செய்யறதில்ல, ஆனால் சொல்லுவேன், புரிய வைப்பேன். இப்படி செஞ்சா இப்படி ஆயிருப்பா, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்பா, புரிய வைப்பேன். சரி, நீ பார்த்து நீ எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கோ. இதுதான் ஃப்ரீடத்தை விட்டு கொடுக்கறது. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்குறாரு, தீர்மானிக்க உரிமையை நம்ம கையில் கொடுத்துறாரு. உங்களுக்கு இந்த காலவெளியில் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாழ்க்கையை, பிஸ்னஸை, உங்கள் பொருளாதார நிலைகளை, உங்கள் வீடு கட்டுற விஷயத்தை, எதை வாங்கணுமா எல்லாத்தையும் யார் தான் தீர்மானிக்கணும்? நீங்க தான் தீர்மானிக்கணும். அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்கள் தீர்மானத்தை கர்த்தர் கனப்படுத்தி அதை வெற்றி அடை செய்கிறவர் அவரே. அந்த சுதந்திரத்தினுடைய அருமை எப்போ புரியும்னா, யாருக்கு புரியும்னா, நல்ல தரமான நடக்கை உள்ள ஆட்களுக்கு தான் அந்த அந்த சுதந்திரம்னா என்னன்னு புரியும். ஏன்னா தானே வாழ்றவனுக்கு புரியாது. அந்த நல்ல நடக்கை, அந்த கீழ்ப்படுதலோட வாழ்றவனுக்கு தான் எங்க அப்பா எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, எப்படி எனக்கு சுதந்திரத்தை கொடுத்து என்ன ஃப்ரீயா வச்சிருக்கிறாரு இல்லையா? அப்போ எங்க அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ணவே மாட்டேன், எங்க அப்பாவை விட்டு நான் போக மாட்டேன், எங்க அப்பாவுடைய அன்பை நட்பை விட்டு நான் போக மாட்டேன். என்ன தீர்மானம் எடுத்தாலும் எங்க அப்பாவோட கூட இருந்தே செயல்படக்கூடிய ஒரு தீர்மானத்தை தான் நான் எடுப்பேன் அப்படின்னு பிள்ளைகள் எடுப்பாங்க. இவன் எப்படி எடுக்கிறான்? அங்கதான் கோட்டை விட்டான். இவனுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. அந்த உரிமையில பிசாசு வர்றான் இடையில. பிசாசுன்னா நம்ம பாம்பு இதெல்லாம் பார்த்தா ஐயோ பிசாசு அப்படின்னு சொல்றோம். நம்ம பாம்பை பார்த்தாலே பிசாசுன்னு சொல்றோம். எத்தனை பேர் சொல்றீங்க? பாம்பு கர்த்தருடைய படைப்பு, பிசாசு கிடையாது. இப்போ மனுஷன் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கான், ஆனா அவனை கொண்டு தான் பிசாசை வேலை செய்யறான். ரைட்டா? பிசாசு பாம்பின் ரூபம் எடுத்து அவன் எப்படி வர்றான்னா வேற உருவத்துல வர்றான். அந்த உருவம் எந்த உருவத்தை எடுத்துக்கிட்டான்னா, ஏன்னா அவனும் ஆவியா தான் இருக்கிறான். கர்த்தரும் ஆவியா இருக்கிறாரு, கடவுளும் ஆவியா இருக்கிறாரு, பிசாசு என்ன செய்யறான்? 2 பேரும் ஆவியில தான் இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்குள்ள வந்து வேலை செய்தாலும், கர்த்தர் ஒரு காரியத்தை நடப்பிக்கணும்னா இந்த சரீரத்தில் இருக்கிற மனுஷனை கொண்டு தான் செய்ய முடியும். பிசாசும் ஒரு வேலையை செய்யணும்னா இந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு ஆளை கொண்டு தான் செய்ய முடியும். அப்போ இந்த ஆவியா இருக்கிற பிசாசு சர்ப்பத்தின் அந்த உடலை எடுத்துக்கொண்டு அந்த உருவத்தில் வந்து ஆதாம் ஏவாளத்தில் பிரவேசித்தான். இந்த வசனங்களை மட்டும் கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். யோவான் 8:44 கடைசி பகுதி. யோவான் 8:44 கடைசி பகுதியை வாசிங்க. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் தான் அவன் பிசாசு, மாற்று வேஷத்தில் வர்றவன், வேஷதாரி. இப்ப வேஷம் போட்டு வர்றான், பாம்பின் உருவத்தில் உள்ள வர்றான். அவன் பொய்யனா இருக்கிறான், பொய்க்கு பிதாவா இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. எபிரேயர் 2:14 பிற்பகுதி, எபிரேயர் 2:14 பிற்பகுதியை வாசிக்கும் போது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, அவன் யாரா இருக்கான்? மரணத்துக்கு அதிபதியா இருக்கிறான். பொய்யனா இருக்கிறான், பிசாசுடைய சுபாவம் பொய்யனா இருக்கிறான். 2வது மரணத்துக்கு அதிபதியா இருக்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, தேவன், அதாவது பிசாசு எதுக்கு தான் நமக்குள்ள வருவானா, நம்முடைய குடும்பத்துக்குள்ள வருவானா? கொல்லவும் திருடவும் அழிக்கவும். இதுக்கு தான் பிசாசு நமக்குள்ள வர்றதே. ஆனா தேவனும் நமக்குள்ள வந்திருக்கிறார், நமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவனில் பரிபூர்ணப்பட்டிருக்கும்படி வந்தார். பிசாசு அழிக்க வர்றாங்க, ஆனா தேவன் உங்களை உயிர்ப்பித்து உங்களை வாழ வைக்கும்படி வருகிறார், ஜீவனை கொடுக்கும்படி வருகிறார். அப்ப யார் எதுக்காக வர்றாங்க அப்படிங்கறதும் தெரியணும்ல. பிசாசு அன்னைக்கும் ஏதேன் தோட்டத்துல நல்ல தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல, தேவ மகிமையில வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆதாம் ஏவாளிடத்துல பிசாசு வந்தான். பிசாசு வந்தான். வந்து அந்த பெண்ணாக இருந்த ஏவாளிடத்துல பொய் பேசி அவளை நம்ப வைத்து ஏவாளை வஞ்சித்தான். ஏவாளை வஞ்சித்தது நிமித்தமாக பழத்தை பறித்து புசித்து அதை கணவருக்கும் கொடுத்தாள். இப்படிதான் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள்.
இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்படி தேவன் அந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினாரு. அப்போ புசிக்க கூடாதுன்னாரு. எனக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னார். எனக்கு கீழ்ப்படிந்தால் இந்த வாழ்க்கை தொடரும், இன்னும் வெவ்வேறு விதத்தில் இது வளரும். எது தேவ பிரசன்னம், தேவ சமூகம், அந்த தேவ மகிமையில ஏதேனுக்குள்ளே வாழுகிற அந்த அனுபவம் உனக்கு தொடரும், வளரும். ஆனா எனக்கு கீழ்ப்படியாம புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை பறித்து புசித்தால் நீ என்னை விட்டு என்ன செய்வ, தூர போயிடுவ. அப்போ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு என்ன அர்த்தம்னா, மரணத்தில் 2 விதமான மரணம் இருக்கு. ஒன்று சரீரப்பிரகாரமாக மறிக்கிறது. இந்த சரீரத்தில் இருக்கிற உயிர் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போவது சரீர மரணம். தேவனை விட்டு மனுஷன் தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு மனுஷன் பிரிஞ்சு போறான் பார்த்தீங்களா, அது ஆவிக்குரிய மரணம். அப்போ மரணம் என்பது பிரிவு அர்த்தம். மரணம் என்பது பிரிவு. அப்ப நீ இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினா, அது அவர் இந்த சரீர மரணத்தை மட்டும் சொல்ல, ஆவிக்குரிய மரணத்தை சொல்றாரு. நான் ஆவியா இருக்கிறேன், தேவன் ஆவியா இருக்கிறேன், என்னுடைய பிரசன்னம் உன்னோட கூட இருக்குது, நீ என்னுடைய சமூகத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்க, என் மகிமையை உன் மேல வச்சிருக்கிறேன், இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற. ரைட்டா? இப்போ நீ பாவம் செஞ்சினா என்னுடைய பிரசன்னம் உன்னை விட்டு விளையிரும், என்னுடைய சமூகத்தை விட்டு நீ வெளியே போயிடுவ, என்னுடைய மகிமையும் உன்னை விட்டு வெளியே போயிடும், என்னுடைய மகிமையான ஆசீர்வாதமான நான் கொடுத்த அத்தனை காரியங்களும் உன்னை விட்டு விலகிடும், தன்னந்தனியே நிற்ப. அப்போ நீ சரியான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது அப்படிங்கிறத உணர்த்துற. அதை எப்போ அந்த கனியை புசித்தார்களோ அப்போ தேவ சமூகத்தை விட்டு மனுஷன் தூர போயிட்டான். தூர அவன் ஆட்டோமேட்டிக்காக சமூகத்தை விட்டு இவன் வெளியேற்றப்படுவான். தேவ பிரசன்னமும் அவனை விட்டு போயிடும். தேவன் தம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ண மாட்டார், தம்முடைய பிரசன்னத்தை அவன் மேலே வைக்க மாட்டார். தேவ பிரசன்னமும் போயிடுச்சு, தேவ ஐக்கியமும் போயிடுச்சு, தேவனுக்கு மனுஷங்க இடையில பிரிவினை வந்துருச்சு. அந்த பிரிவு தான் மரணம். அப்போ தேவனுடைய சமூகத்தை விட்டும் பிரிஞ்சிட்டான், தேவ பிரசன்னமும் இவனை விட்டு போயிடுச்சு, தேவ மகிமையும் மங்கி போச்சு. ரைட்டா? அங்கே அவன் வாழ்க்கையே, அவனுடைய பர்த் ரைட்டை அவன் இழந்து போயிட்டான். பிறப்புரிமையை அவன் என்ன செய்தான், இழந்து விட்டான். மகிமையின் சூழலை இழந்துட்டான். அவர்கள் அங்கிருந்த லீகல் ரைட்ஸ் எல்லாம் அவங்க இழந்து போயிட்டாங்க. ஆண்டவர் லீகலா சட்டப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட அதிகார வல்லமைகள்லாம் இழந்து போயிட்டாங்க. அப்ப தேவனுடைய பிரசன்னத்தினால் சூழப்பட்டிருந்த அவர்கள், தேவனையே அனுபவித்த அவர்கள், இப்போ பாவம் செய்து எல்லாம் இவங்களை விட்டு கடந்து போனதுனால, விலகி போனதுனால இப்போ தன்னந்தனியாக நிற்கிறாங்க. அனாதையா பிசாசுக்குரிய அடிமைகளாக நிற்கிறாங்க. ஏமேன், ஹல்லேலூயா. ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகார வல்லமையெல்லாம் இப்போ யார் கையில் போயிடுச்சு, பிசாசுடைய கையில் போயிடுச்சு. பிசாசு எடுத்துக்கிட்டான். இப்போ பிசாசு சொல்கிறான், நீ தேவ சமூகத்தில் தேவன் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிந்து இப்போ தேவனோட இருந்த, இப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகார வல்லமையெல்லாம் உன் கையில் இருந்தால் நான் எடுத்துக்கிட்டேன். ரைட்டா? ஏமாற்றி எடுத்துக்கிட்டான். பொய்யன் பொய்க்கு பிதாமா இருக்கிறான், வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். வஞ்சித்து ஏமாற்றி கடவுள் ஆதாமேவாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை, அந்த அதிகாரத்தை பறித்து கொண்டான். கொடுக்கிறது வேறங்க, பறிக்கிறது வேற. இவன் பறித்து கொண்டான். பறித்து கொண்டு சொல்றான், இனிமே என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். பிசாசு என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, நான் சொல்றதான் நீ கேட்கணும். நீ முன்னாடி தேவன் சொல்றது கேட்ட மாதிரி நீ என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இப்போ நான் சொல்றது தான் கேட்கணும். உன் இஷ்டத்துக்கு நீ என்ன செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு அடிமையாக, அனாதையாக, தேவன் அற்றவனாக, தேவனுடைய பிரசன்னம் இல்லாதவனாக, தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிந்தவனாக, தேவ மகிமையை இழந்தவனாக போயிட்டான். மங்கலான வாழ்க்கையாயிடுச்சு. நான் சொல்றேன், எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு வந்து அற்புதங்கள் அடைவாங்க, நல்ல ஆனந்தமா இருப்பாங்க, வெற்றி அடைவாங்க. பணம், காசு, உயர்வுகள் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உலக பிரகாரமான இச்சையான ஆசைக்கு பிடிபட்டு, பிசாசுடைய காரியங்களுக்கு பிடிபட்டு, பாவமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு போயிடுவாங்க திரும்பவும். ஏன்னா பணம் வந்துருச்சுன்னா ஏதாவது செய்யணும்ல, பணம் வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு கொழுப்படுத்த வேலை செய்யணும்ல. சபைக்குள்ள இருந்தால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆராதனைக்கு போனால் செய்ய முடியாது. பைபிள் வசனத்தை கேட்டேன்னா, தியானிச்சேன்னா, தேவ சமூகத்தில் இருந்தேன்னா நான் பாவம் என்ன செய்ய முடியாது,
என் இஷ்டப்படி வாழ முடியாது. அவன் என்ன பண்றான்னா, பணம் காசு வந்து ஒரு வளர்ச்சி உயர்வுகள் வந்த உடனே என்ன பண்றான்னா, இந்த ஆராதனை, இந்த பைபிள் வாசிப்பு, இந்த ஜெபம், இதெல்லாம் வந்து விட்டுட்டு, தேவ சமூகத்தை விட்டுட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டுட்டு, இந்த ஆராதனையை விட்டுட்டு, சபையை விட்டுட்டு கொஞ்சம் என்ன பண்றான்னா, நம்ம ஏதோ இஷ்டம் போல கொஞ்சம் வாழலாம், காசு பணம் இருக்கு, என்ன ஒரே வாழ்க்கைன்ற மாதிரி போய் இஷ்டத்துக்கு உலகத்துல வாழ ஆரம்பிச்சிடான். அப்படி போறவன் தான் மகிமையே இழந்து போயிடறான். மகிமையே இப்போ தேவ பிரசன்னம் போயிடுச்சு, தேவனோடு இருந்த ஐக்கியத்தையும் விட்டுட்டான், ஆராதனையும் விட்டுட்டான், ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டான், பைபிள் வாசிக்கிறதை விட்டுட்டான், ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டான். இப்போ அவனோட தேவ பிரசன்னமும் இல்லை, தேவனும் கூட இல்லைன்னா அவன் தனிமையாக இருந்து என்னதான் செய்வான்? பிசாசுடைய காரியங்களை தான் செய்வான் அவன். இவங்க பாவம் செய்து இப்படி தேவ மகிமையை, தேவனுடைய சமூகத்தை, பிரசன்னத்தை விட்டு வெளியே போறத தேவன் விரும்பல. ஆனாலும் பாவம் செய்ததுனால அப்படிதான் நடக்குது. அது தேவனால் பொறுத்துக்கொள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனாலும் அந்த இடத்துல தேவன் வந்து மனுஷனை தண்டிக்கல. தேவன் மனுஷன் மேல தன்னுடைய கோபத்தை என்ன செய்யல? காட்டல. அவன் விழுந்து போன பிறகு, இவன் மகிமையில இழந்து போய் மங்கி போன வாழ்க்கைக்கு அவன் தள்ளப்பட்ட பிறகு அவனை வெறுக்காம மீண்டும் இவனை எப்படி மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு கொண்டு வர்றது? அந்த ஏதேன் தோட்டத்தில், அந்த தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், தேவ மகிமையோட அங்கே வாழ்ந்தான அந்த மகிமையான ஒரு சிச்சுவேஷன், மகிமையான ஒரு சூழல், அந்த மகிமையான ஸ்தலம், அந்த மகிமையான வாழ்க்கை, அந்த இடத்துக்கு மறுபடியும் அவனை எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு ஏற்றபடிதான் பேசினார், அதுக்கு ஏற்றபடிதான் காரியங்களை செய்தார். பாவம் செய்து அவன் விழுந்து போன பிறகு அவனை பாதிக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் எதையுமே செய்யல. அதன் பிறகு கர்த்தர் என்னெல்லாம் செய்தாரோ அதை மனுஷனுடைய வாழ்க்கைக்கு நன்மையான விதத்திலே தான் செய்தார். இப்போ பாவம் செஞ்ச உடனே அவங்க இப்படி பிரிக்கப்பட்டு, தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு தோட்டத்தை விட்டே வெளியே அனுப்பப்பட்டார். தோட்டத்தை விட்டு வெளியே போ, தோட்டத்தை விட்டு. அது ஏன் அனுப்பினார்னா, மனுஷனுக்கு நன்மைக்காக தான் அனுப்பினார். ஏன்னா உள்ளே இருந்தான்னா ஜீவனுக்குரிய மரம் உள்ள இருக்கு. இப்ப மரணத்துக்குரிய காரியத்தை புசித்து அந்த தேவ ஐக்கியத்தில் இழந்து போயிட்டான், தேவ ஐக்கியத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், இப்போ தகப்பனை விட்டு பிரிஞ்சு தூரமா போயிட்டான், அவன் கெட்டு போயிட்டான் ஆளு. இப்ப ஜீவனுக்குரிய கனியை புசித்துட்டான்னா என்ன ஆகும்னா, இந்த கெட்டு போன நிலையிலே என்றென்றைக்கும் வாழக்கூடிய நிலைமை ஆயிடும். அவர் கடைசி வரல நித்தியமா இவன் இப்படியே பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். அதனாலதான் ஆண்டவர், சரி கெட்டு போனது போயிட்ட, நீ இப்படியே வெளியே போ, உள்ளே இருந்தீங்கன்னா தோட்டத்தையும் கெடுத்துருவ, மகிமையும் கெட்டு போயிடும், என்னுடைய பிரசன்னமும் கெட்டு போயிடும், என்னுடைய பரிசுத்தத்துக்கு குலைச்சல் உண்டாயிரும். அதனால நீ இப்போ என்ன செய்ய, நீ வெளியே போ அப்படின்ட்டு ஒரு காவலை வைக்கிறாரு. திரும்பி மனுஷன் உள்ளே வரக்கூடாது. அப்படிக்கு திரும்பி அந்த ஏதேன அனுபவத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போகும்படியாக இயேசு கிறிஸ்துவாகிய தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். உலகத்துக்கு அனுப்பி அவரை சிலுவையிலே மரிக்க வைத்து, ரத்தம் சிந்த வைத்து, நம்முடைய பாவசாபங்களை எல்லாம் அவர் மேலே வச்சு, நம்முடைய பாவசாபங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து தன்மேல் சுமந்து கொண்டு பரிகாரம் செய்து முடித்து, அதன் பிறகு இயேசுவை நாம் விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிற போது அந்த ஏதேனுக்கு ஏற்ற அதே வாழ்க்கையை, தேவனோடு என்றென்றைக்கும் வாழுகிற அந்த வாழ்க்கையை, தேவ பிரசன்னத்திலே வாழுகிற வாழ்க்கையை திரும்பவும் இயேசு நமக்கு கொடுக்கிறார். இளையகுமாரன் ஒரு மனுஷனுக்கு லுக்கா 15ஆம் அதிகாரத்தில் இருக்கு, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இப்ப 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருவன் இளையவன். அந்த இளையவன் என்ன பண்ணா, எனக்குரிய ஆஸ்தி எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு, எனக்குரிய ஷேர்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தூரதேசத்துக்கு போயிட்டான். தூரதேசத்தை போய் விபச்சாரம் செய்து வேசித்தனம் செய்து தன்னுடைய நண்பர்கள்லாம் கூட்டிக்கொண்டு ஒரு அழுக்கான வாழ்க்கை, பணத்தெல்லாம் ஒரு மாதிரி வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் குடிக்கும், இப்படி நண்பர்களோடு சேர்ந்து அந்த ஆஸ்தியவே அழித்து போட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனாலும் அப்பா அவன் மேல எந்த கோபமும் படல. என் பிள்ளை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு திரும்பி வருவான், அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. என்னைக்கா இருந்தாலும் என் பிள்ளை ஒரு நாள் திரும்பி வருவான். இன்னைக்கு சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகள்
குடும்பங்களை விட்டு பிரச்சனை பண்ணிட்டு வெளியில சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி நான் போறேன், வெளியே போறேன், இனிமே இந்த வீட்டுக்கு பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு வீரவசனம் பேசிட்டு தான் போறாங்க. போயிட்டு மறுபடியும் கொஞ்ச காலம் கொஞ்சம் என்ன செய்யறாங்க? பெற்றோருக்கு நம்பிக்கை இருக்கு, நாம பெத்த பிள்ளை, நம்ம ஜீன் என்னைக்கு ஒரு நாள் வராம போயிடும், வரட்டும், அதுவரையும் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பொறுமையுள்ள பெற்றோர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதே போலதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அந்த இளையவன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு தவறான வாழ்க்கை வாழ்ந்து அழித்தான். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற போது, தகப்பன் அந்த பிள்ளை வருகிறவர்களும் பொறுமையாய் காத்திருந்தார். வந்தான், எல்லாத்தையும் இழந்துட்டு பன்றிக்கு போட்டுக்கிற தவிடு கூட கிடைக்காம, உணவு கிடைக்காம, இந்த ஆஸ்தியெல்லாம் இருக்கும்போது எல்லா நண்பர்களும் கூட இருந்தாங்க. எல்லாத்தையும் எல்லா ஆஸ்தியும் அழிஞ்சு போனோடனே எல்லா நண்பர்களும் என்ன பண்ணிட்டாங்க? எல்லா நண்பர்களும் இவனை விட்டு போயிட்டாங்க, கை விட்டுட்டு போயிட்டாங்க. மீந்தது இவன் ஒரு ஆள் தான். இவன் தான் தனிமையாக நிற்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், என் தகப்பன் வீட்டில், அதாவது பன்றி வேலை கேட்குறான், ஊரெல்லாம் போய் வேலை கேட்குறான், வேலை கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் ஒரு வேலை கிடைக்குது. அது என்ன வேலை கிடைக்குதுன்னா, அவருடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு வேலை கிடைக்குது. பன்றி மேய்க்கிற வேலை கிடைக்குது. பன்றி மேய்க்கிற வேலை கிடைக்குது. அந்த பன்றியை மேய்க்கிற போது வயிறு பசிக்குது, அவனுக்கு ஆகாரம் இல்லை. அந்த பன்றிக்கு தவிடு போடுறான் இல்லையா, அந்த தவிட்டை எடுத்து இவன் சாப்பிட்றான். அந்த தவிட்டை சாப்பிடும் போது அவன் சொன்னான்னு பைபிள் சொல்லுது. என்ன சொன்னான்னா, என் தகப்பனுடைய வீட்டில் எத்தனையோ பேர் பூர்த்தியாய் சாப்பிடுகிறார்கள், எத்தனையோ பேர் பூர்த்தியாய் சாப்பிடுகிறார்கள், ஆனால் நானும் பன்றிக்கு போடுகிற தவிட்டை எடுத்து தின்னுட்டு இருக்கேன். காரணம் என்னுடைய அறிவீனம், என் தகப்பனை விட்டு தூரமாக வந்ததான் நான் செய்த பெரிய தவறு. ஆகவே இப்பொழுதே எழுந்து புறப்பட்டு என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று சொல்றான். தகப்பன் வீட்டுக்கு வர்றான், ரைட்டா, வர்றான். அதே போல எத்தனையோ விசுவாசிகள் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஏதேன் அனுபவத்தில் இன்னைக்கு சபையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனை ஆராதிப்பதில், தேவனுடைய மகிமையில, தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அந்த வழியில ஆசீர்வாதமாய் வாழ்ந்து வெற்றிகரமான சமாதானமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, அவங்களுக்கு 4 கால காசு போன வசதி வந்தவொடனே என்ன பண்றாங்க? பிசாசு அவங்களுக்குள்ள எல்லாம் ஏதோ காரியங்களை செஞ்சு பிரச்சனை உண்டாக்கி இந்த குடும்பத்தை விட்டு பின்மாற்றத்தில் கொண்டு போயிடுறான். எத்தனை விசுவாசிகள் பின்மாற்றமா போறாங்க. போயிட்டு அவங்க அந்த நிலையிலே வாழ முடியவே முடியாது. இயேசுவை ருசித்தவன், இயேசுதான் என் தகப்பன் என்று அறிந்தவன், புரிந்தவன், ஒரு காலத்திலும் இயேசு இல்லாமல் வாழவே, தகப்பன் தாயினுடைய அன்பை ருசித்த எந்த பிள்ளைகளும் தூரமாய் போய் வாழவே முடியாது. ஆகவே இந்த தேவனுடைய அன்பை விட்டு தூரமா போகிற அநேக பிள்ளைகள் என்ன பண்றாங்க? ஒரு நாள் மனம் திரும்ப என்ன செய்யறாங்க? எங்க சபையில, எங்க அப்போஸ்தல ஐக்கிய சபையில எத்தனை குடும்பங்கள் போய் சத்தியத்தை கேட்டு கர்த்தரை ஆராதிச்சு நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க, சுகமா இருக்காங்க, ஆசீர்வாதமா இருக்காங்க. நான் இப்படி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நான் ஏன் இப்படி இருக்கணும்? மீண்டும் நான் சபைக்கு போகிறேன், மீண்டும் நான் பைபிளை கையில் எடுக்கிறேன், மீண்டும் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், மீண்டும் நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனே, என் தேவன் ஒருவரே கர்த்தர் என்று நான் அறிக்கை செய்கிறேன், மீண்டும் என் தேவனிடத்திலே போகிறேன் என்று மறுபடியும் வந்து வாழ்க்கை அடைகிறார்கள், வாழ்வடைகிறார்கள், சந்தோஷமா இருக்கிறார்கள். மீண்டும் தேவன் அவளை உயர்த்துகிறார். இப்ப சரியான வாழ்க்கை வாழ்வதற்கு சரியான சூழல் தேவ சமூகமே, நாம் வாழக்கூடிய சரியான சூழல் தேவ பிரசன்னமே, தேவனுடைய ஆலயம், சத்தியம், அந்த ஆராதனை, அந்த வேத வாசிப்பு, அந்த சத்தியத்தை கேட்கறது, இதை நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் நம்ம நிலைத்திருக்கும்.